அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று மார்கழி மாத சுவாதி நட்சத்திரம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த மார்கழி மாத சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரை வழிபட்டால் அற்புதமான பலன்களை பெறலாம். அவரை எப்படி, எந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் தீராத கடன் தீரும், வறுமை நீங்கும், செல்வம் சேரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்று நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னிதானத்திற்கு சென்று துளசி மாலை அல்லது செவ்வரளிப்பூ மாலை சாத்தி 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து பானகம் நிவேதனமாக படைத்து வணங்கும் பொழுது இந்த மந்திரத்தை குறைந்தது 9 முறை கூறி அவரை வழிபட வேண்டும். அந்த மந்திரம் என்னவென்றால், ஸ்ரீ மாலோல பஞ்சகம், நமாசகம் தயாபூர்ணம், சர்வலோக நமஸ்கிருதம், மாலோலம் புண்டரீகாஷம், சம்ஸ்ரயே வரதம் ஹரிம். நமாசகம் தயாபூர்ணம், சர்வலோக நமஸ்கிருதம், மாலோலம் புண்டரீகாஷம், சமஸ்ரயே வரதம் ஹரீம். இந்த மந்திரத்தின் பொருள், லக்ஷ்மி லோலன், காருண்ய நிதி, எல்லா உலகத்தாரும் சேவிக்கும் ஏற்றம் உடையவன், தாமரை கண்ணன், பாவங்கள் அனைத்தையும் போக்குபவன், வேண்டிய வரம் அனைத்தையும் தருபவன், ஸ்ரீ மாலோலனையே தஞ்சம் என்று கருதி அவனையே சரணமடைகிறேன் என்பதுதான் இந்த ஸ்ரீ மாலோல பஞ்சகத்தின் பொருள். இப்போ கோயிலுக்கு போய் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே லக்ஷ்மி நரசிம்மரின் படம், இல்லை என்றால் மகாவிஷ்ணுவின் படம், அதுவும் இல்லை என்றால் பெருமாள் படம் இருந்தால் துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து பானகம் நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை குறைந்தது 2 முறை, உங்களால் முடிந்தால் 9 முறை கூறி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற மனதார பிரார்த்தியுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஓடோடி வந்து உங்களது வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இந்த பதிகத்தை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரே கதி என்று இருப்பவர்கள் மட்டுமே இந்த பதிவை தவறாமல் பார்க்க முடியும். மறுபடியும் இந்த மந்திரத்தை கூறுகிறேன். ஸ்ரீ மாலோலய பஞ்சகம், ஸ்ரீ மாலோல பஞ்சகம், நமாசகம் தயாபூர்ணம், சர்வலோக நமஸ்கிருதம், மாலோலம் புண்டரீகாஷம், நமஸ்ரயே வரதம் ஹரீம். இதனுடைய பொருள், லக்ஷ்மி லோலன், காருண்ய நிதி, எல்லா உலகத்தாரும் சேவிக்கும் ஏற்றம் உடையவன், தாமரை கண்ணன், பாவங்கள் அனைத்தையும் போக்குபவன், வேண்டிய வரம் அனைத்தையும் தருபவன், ஸ்ரீ மாலோலனையே தஞ்சம் என்று கருதி அவனையே சரணமடைகிறேன் என்பதுதான் இதன் பொருள். இந்த பஞ்சகத்தை ஸ்லோகத்தை சொல்ல சிரமப்படுபவர்கள் பொருளை கூறியும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.